Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா MS Excel core functions ஓட practical implementations. First நம்ம வந்து core functions பார்க்கலாம். So இதுல வந்து if function ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So if function வந்து பேசிக்கா நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்றோம். அதுல வந்து ரெண்டு ரிசல்ட்ஸ் இருக்கு. அந்த கேஸ்ல நம்ம வந்து if பார்ட் நம்ம வந்து செக் பண்ணணும். So first கொஸ்டினோட டாஸ்க் என்னன்னா நம்ம இந்த டேட்டா செட்ல நேம், டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் அண்ட் ரீஜன். ஸோ இதுதான் 4 காலம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் நம்ம வந்து இப்போ சேல்ஸ் காலம் நம்ம செக் பண்றோம். அந்த சேல்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தேன் 5,000 இருந்துச்சுன்னா குட் சேல்ஸ், இல்லாட்டி லோ சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சேல்ஸ் வேல்யூவும் எடுத்து அந்த ஒவ்வொரு சேல்ஸ் வேல்யூக்குமே நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே ஈக்குவல் டு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் if condition. So if conditionல first நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம், லாஜிக்கல் டெஸ்ட். அந்த லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும், சேல்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 5,000 இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ சேல்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 5,000 இருந்துச்சுன்னா குட் சேல்ஸ், இல்லாட்டி செகண்ட் கண்டிஷன். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வேல்யூ இஃப் இட் இஸ் ட்ரூ, அதான் செகண்ட் ஆர்குமெண்ட். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து வேல்யூ இஃப் இட் இஸ் ஃபால்ஸ், அப்போ வந்து லோ சேல்ஸ். ஸோ எல்லா காலமுக்குமே நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகணும்னா நம்ம இந்த டிராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் வந்து பண்ணோம்னா எல்லா கேஸ்க்குமே நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ ஒவ்வொரு சேல்ஸ் வேல்யூமே எடுக்கும். ஒவ்வொரு சேல்ஸ் வேல்யூமே இப்போ வந்து 7,000 கிரேட்டர் தேன் 5,000னா நம்மளுக்கு வந்து குட் சேல்ஸ். ஸோ அந்த குட் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணும். ஸோ இன்னொரு டாஸ்க் நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா எஸ், இல்லாட்டி நோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன் எந்த காலம்க்கு அப்ளை பண்ணணும், டிபார்ட்மெண்ட் காலம். ஸோ டிபார்ட்மெண்ட் காலம்ல வந்து அவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா, ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட்டிங்ல இருந்தாங்கன்னா எஸ் பிரிண்ட் பண்ணணும், இல்லாட்டி நோ. ஸோ இங்க வந்து நம்ம எல்லா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் நம்ம வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். கம்பாரிசன் ஆப்ரேட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல 3 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட லிஸ்ட் மட்டும் நம்மளுக்கு எஸ்ன்னு ஷோ ஆயிருக்கும். ஸோ அவங்களோட கரஸ்பாண்டிங் ரிசல்ட் மட்டும் எஸ். ஸோ அது வந்து ஒரே ஒரு இஃப் எல்ஸ் பிளாக் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் ஆர் நோ, அந்த மாதிரி 2 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல நம்ம இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் இஃப்ஸ் கண்டிஷன். இன் கேஸ் ஆஃப் இஃப்ஸ் கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் காலம் கூட நம்ம செக் பண்றோம்னா அப்போ நம்ம இஃப்ஸ் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து என்னன்னா சேல்ஸ் காலம் நம்ம எடுக்கணும். சேல்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 6,000 இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். சேல்ஸ் கிரேட்டர் தேன் 4,000, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 6,000 கொடுத்துருக்கனால ஸோ கிரேட்டர் தேன் 4,000 லெஸ் தேன் 6,000 இருந்துச்சுன்னா குட். ஸோ சேல்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4,000 இருந்துச்சுன்னா ஆவரேஜ் அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் சினாரியோ நம்ம ரீஜன்ஸ் காலம் எடுக்கணும். அந்த ரீஜன்ஸ் காலம்ல இப்போ பர்டிகுலர் பர்சன் நார்த் ரீஜன் ஆர் வெஸ்ட் ரீஜன்ல இருந்தாங்கன்னா ஹையர் ப்ரையாரிட்டி, சவுத் ரீஜன்ல இருந்தாங்கன்னா மீடியம் ப்ரையாரிட்டி, ஈஸ்ட் ரீஜன்னா லோ ப்ரையாரிட்டி, அந்த மாதிரி நம்ம ஷோ பண்ணணும். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம 2 கேஸ் சினாரியோஸ்லயுமே ஒரு ஸ்பெசிபிக் காலம் ஆனா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இஃப்ஸ் கண்டிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இஃப்ஸ் கண்டிஷன்ல நம்ம என்ன செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல சேல்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 6,000 நம்ம செக் பண்ணணும். ஸோ சேல்ஸோட வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் D67. அண்ட் தென் அது கிரேட்டர் தேன் 6,000 இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட். செகண்ட் கண்டிஷன் D67 அந்த சேல்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 4,000 இருந்துச்சுன்னா குட். சேல்ஸ் வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4,000 இருந்துச்சுன்னா ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சேல்ஸ் வேல்யூ 5,000. ஸோ 5,000 வந்து குட். ஓகே, ஒய் பிகாஸ் ஏன்னா அது வந்து கிரேட்டர் தேன் 4,000 லெஸ் தேன் 6,000 இருக்கு. ஸோ குட். ஸோ 7,000 வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் தேன் 6,000 இருக்கு. ஸோ எக்ஸலண்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்மளுக்கு செக்ரிகேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நம்ம ரீஜன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ ரீஜன்ஸ்ல வந்து எப்படி செக் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்
ஹையர் ப்ரையாரிட்டிலே 2 ரீஜன்ஸ் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இஃப்ஸ் கண்டிஷன் இஃப் கிளாஸ் ஓபன் பண்ணணும். தென் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே 2 பார்ட் நம்ம செக் பண்ணணும். ரீஜன்ஸ் வந்து நார்த்தா இருக்கலாம், இல்லாட்டி ரீஜன்ஸ் வந்து வெஸ்டா இருக்கலாம். ஸோ இங்க வந்து இதுல ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருந்தாலுமே ஸோ ஆர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன ரிசல்ட். தென் செகண்ட் கண்டிஷன், ரீஜன் வந்து சவுத்ல இருந்துச்சுன்னா மீடியம் ப்ரையாரிட்டி, ரீஜன் ஈஸ்ட்னா லோயர் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த அட் ரீஜன் இருக்குல்ல, அப்போ நீங்க வந்து இந்த பர்டிகுலர் பிளாக் ஃபர்ஸ்ட் பிளாக் மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் இஃப்ஸ். ஸோ சம் இஃப்ஸ் வந்து பேசிக்கலா நம்மளுக்கு சம் ஆஃப் வேல்யூஸ் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த டோட்டல் சேல்ஸ் மேட் பை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பீப்புளோட சேல்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்து நம்ம சம் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு சம் இஃப்ஸ். ஸோ இங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம செக் பண்றோம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மட்டும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா ப்ரொவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட காலம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதான் அந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச்னா என்னன்னா எந்த பர்டிகுலர் கண்டிஷன் நம்ம எடுக்க போறோம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட காலம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல மார்க்கெட்டிங் எங்க இருக்கோ அந்த பிளேஸ் மட்டும் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் ரேஞ்ச், செகண்ட் இஸ் கிரைட்டீரியா. ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பீப்புள் மட்டும் எடுத்துட்டு என்ன நம்ம சம் பண்ணணும், சேல்ஸ் வேல்யூ. ஸோ சேல்ஸ் வேல்யூவை நம்ம ஃபுல்லா எடுத்துக்கலாம். என் பண்ணீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு 3 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ 3 பீப்புளோட சம் நம்ம பண்ணணும். ஸோ 5,000, தென் 3,000, தென் 4,500. ஸோ செக் பண்ணி பார்த்தோம்னா 12,500. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் சேல்ஸ் வேர் சேல்ஸ் அமௌண்ட் கிரேட்டர் than 8,000 எங்க இருக்கோ நம்ம செக் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு சம் இஃப். ஸோ இங்க என்ன ரேஞ்ச், சேல்ஸ் காலம்ல தான் நம்ம செக் பண்றோம். ஸோ சேல்ஸ் காலம் ஓட வேல்யூ கிரேட்டர் than 4,000. ஸோ கிரேட்டர் than 4,000 இருந்துச்சுன்னா நம்ம அந்த சேல்ஸ் வேல்யூவை சம் பண்ணணும். ஓகே, 22,500. இது வந்து ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சம் இஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா சம் இஃப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் சேல்ஸ் ஃப்ரம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஈஸ்ட் ரீஜியன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிளாக்ஸ் வந்து இங்க சூஸ் ஆகும் பேஸ்ட் அப்பான் கலர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இஃப்ஸ். ஸோ சம் இஃப்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன செக் பண்ணணும்னா D10 to D110 to 117. ஓகே, ஸோ அப்போ D110 to 117 வந்து என்ன பிளாக்னா நம்மளோட சேல்ஸ் ரீஜன். ஓகே, ஸோ அந்த சேல்ஸோட சேல்ஸ் தானே நம்ம வந்து சம் பண்ணணும் ஆக்சுவலி, அதான் நம்மளோட சம் ஆஃப் ரேஞ்ச். செகண்ட் ஆர்குமெண்ட் இஸ் கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த என்டையர் டிபார்ட்மெண்ட் காலம் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த என்டையர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்ன செக் பண்ணணும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இருக்காங்களான்னு தேர்ட் ஆர்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். தென் கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 அண்ட் ஈஸ்ட் ரீஜன்ல இருந்து நம்ம எடுக்கணும்ல. ஸோ நெக்ஸ்ட் ரீஜன் காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். அந்த ரீஜன்ல ஈஸ்ட் ரீஜன் மட்டும் நம்ம ஸ்பெசிபிக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இது வந்து இன் கேஸ் ஆஃப் சம் இஃப்ஸ் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரேஞ்ச், செகண்ட் இஸ் நம்ம கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அண்ட் வேல்யூ, கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 ஸ்பெசிபிக் வேல்யூ. இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். So final scenario. So count how many employees belong to sales department and from the west region. So sales department and west region நம்ம செக் பண்ணணும்னா so first criteria range 1 நம்ம என்ன நம்ம செக் பண்ணணும், first criteria sales department. So department column நம்ம சூஸ் பண்றோம். So அது வந்து sales departmentல இருக்கணும். And then second criteria west region. So region ஃபுல்லா நம்மளுக்கு வந்து second criteria range 2. So அங்க வந்து range நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா west region. ஸோ டோட்டலா ஒன்லி 1 பர்சன் வந்து இருக்காங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃப்ரம் வெஸ்ட் ரீஜன். ஓகே, ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு கவுண்ட் வந்து 1 ப்ரொவைட் பண்ணும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்றோம்னா கவுண்ட் இஃப்ஸ். ஸோ சிங்கிள் கண்டிஷன் செக் பண்றோம்னா கவுண்ட் இஃப்.
இதோட எம்எஸ் எக்ஸல் கோர் ஃபங்க்ஷன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.